கையும் இல்ல காலும் இல்ல கண்ணும் போக்கு வாயும் இல்ல வயிறும் இல்ல அதுவும் மூக்கும் இல்ல மொழியும் இல்ல கையும் மொழியும் இல்ல குழந்தை கேட்டது உண்மைதான். அதுக்கு இப்படிதான் முட்டு முழுக்க இருக்கும். காலு கண்ணம் மூக்கு செவி வாயு வயிறும் இல்லை. ஒரு குழந்தைனா மூக்கு மூலியமா இருந்தாங்கன்னா பார்த்தவங்க படக்கம் சொல்லி கொண்டுவாங்க. கையும் இல்லை காலும் இல்லை கண்ணம் மூக்கு செவியும் இல்லை ஊழி வச்ச பலவனா இருக்கின்ற குழந்தை. ஆக நான் இந்த குழந்தைக்கு நீங்கள் உயிர் கொடுக்க வேண்டும் இறைவா. ஆதி பராசக்தி உயிர் கொடுக்க வேண்டுமானா பிரம்மதேவனை அழைக்கணும். உருப்பிடித்தால் தான் இந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கலாம். சிவபெருமான் பிரம்மதேவனை அழைத்தார். அங்க உருப்பிடித்தார் உயிர் கொடுத்தார். காது கையே கண்ணம் மூக்கு செவி கொடுத்து உயிர் கொடுத்தார். காராம்பா
சிற்றெருமை விடுத்து சிவனுக்குள் அடைத்த பாவத்தை தீங்கணமானா ஒரு நாள் ஒரு பொழுதாயினும் நான் தாயாக இருக்கிறவங்க கேட்டேன் இல்லையா? ஆகையினால் 3 பொறியிலே பிறந்த குழந்தைய முதல் பொறியில் பிறந்த குழந்தையை ஒரு பெண்ணாகவே விரைவு செய்தார்கள். கட்ட பேச்சிய அன்னைக்கு நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமை சாமன் அடிச்சாமோ சரிசாமன் யாரோ யாம சாம விளைகளை குழம்பா சாமத்தில் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயாண்டி தொடரம் இருக்கு. வெள்ளிக்கிழமை நல்ல வெள்ளிக்கிழமையில சாமன் அடிச்சாமா சரிசாமனையரை ஏமசாம விளைகளை குழந்தாச்சாமோ நஞ்சினாலும் நஞ்சருக்கும் நடிச்சாமன் இறைக்கிறேன் மாயானத்தில் நின்று கொண்டு என் தாயாகிய பேச்சு அழைக்கிறார் என் மாயாண்டி சுடலைய என் மகனே
கருப்புள்ள காங்கு கச்ச கையருவா வல்ல முன்புறந்த சுந்தரி மோகினியா பின்புறந்த சுந்தரி பிரபந்தவே அச்சரம் வலது முற ஆயிரவே அச்சரம் இடந்து கிளடு எடுத்து வைக்கும் மாயாண்டிய கண்டாள வீட்டுக்குள்ள போனவக மூணே முக்க நாளிகை ரத்தமா தக்குதாள ஆண்டு மணிந்தாள் மரணமாகி போனாள் சித்திரவ மணிந்தாள் சிவலோகம் சேர்ந்தாள் மாயாண்டி அருளாலே ஆனக்குட்டி ஐயர் மகா அருமையான பாப்பாத்தி தாயும் தலைமகள் அவளும் தலைமகள் அம்மாவும் தலைமகள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பிள்ளை சூழி 8 மாத கர்ப்பிணி வாசலில் இருந்தவையின் சுடலையை கண்டான் பயந்து வீட்டுக்குள்ளே சென்ற மகா 3:45 நாளிகைக்குள்ள ஆண்டு மணிந்தா மரணமானா சென்று மணிந்தா சிவலோகம் சேர்ந்தா நல்ல பௌர்ணமி வருங்க அந்த நேரம் மக்கள் எல்லாம் மனதில் கரையேறி கழுவி குளிப்பாட்டி அவளை காட்ட விட்டு மாயான கல்லடிக்கு கூந்தலையே கூந்தலுக்கு இருவனுக்கு அதுல ஈரம் பண்ண அந்த பரத்தி நல்ல பச்சை மண்ண சூழ சூழ எருவடிக்கு சுத்து
தீப்பிடித்து வானம் மட்டும் புகையெழும்ப தீப்பிடித்து அங்க பூசரங்கட்டையில பிணம் இருந்து வேகுதையா இருக்கல இறந்த பிணமோ வேகுதையா மாண்ட பிணம் வேகும் போது மாயாண்டி சுடலைக்குத்தான் மல்லிகை பூவா மணக்குதையா செத்த பிணமோ வேகும் போது செஞ்சுடல மாயாண்டி எங்க மாயாண்டிக்கு செம்பக பூவா மணக்குதையா வேகும் போதே உனக்கு இறந்த பிணமோ வேகும் போது ஈசா மகன் சுடல மாயாண்டிக்கு இருவாச்சியா மணக்குதையா வேலை நல்ல வேலை ஐயா விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா மாயானம் தன்னாதில வேகுதையா சாமநாடு சாமம் போல சரி சாம வேலையில பேச்சு பெற்ற திருமகனா ஏயாண்டி மாயாண்டி பேச்சு மகன் சுடல ஐயா குறுங்குளந்த நதியில குளிக்க போகும் நேரம் ஐயா ஆடு வாரம் பாடு வாரம் ஆதாளி ஓடு வாரம் கையில நீராடி திருவையோடு வருவாரா வாராரு சுடல ஐயா ஓடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா சாமநாடு சாமத்தில சாம நேரத்தில சம சம வேளையில இது சமயம் நேரமையா நேரமையா யாம சாம வேளையா சுடல ஐயா அப்படி மாயானத்திலே மாண்ட பிணங்கள் வேக மாண்டவனமெல்லாம் வெந்துகிட்டு இருக்கு. என் தாயான பேச்சி அம்மா என் மாயாண்டி சுடலை அழைத்தா அவனே சுடல கொலவ போட்டு அழைக்கிறா கூப்பிடுதா மாயாண்டியா அம்மா சத்தத்தை கேட்ட ஆண்டவன் சுடலை மாயாண்டி சுடல மாயாண்டி ஏ சுடல மவனான மாயாண்டியா கொலை ஓட்டு கூப்பிடுதா ஏ சுடல நீ மயானத்துக்கு வந்தேன்னு சொன்னா மாண்ட வினமுல உனக்கு ஆகுது நீ மயான களமனுக்கு வந்து மாண்டவனத்தை திங்கலா உன் மணிக்குடல் இருக்குல்ல குடலு மணிக்குடலை நிறைய சாப்பிட்டு நிறைச்சிக்கிடலாம் உனக்கு வேலை தவறுது வேதனே ராவுது சுடலை தெய்வம் பேச்சியவா சத்தம் கேட்டு மாயாண்டி மாயாண்டி பேச்சி மகன் சுடலையோ மாயானம் மாறாரு மகனைய கண்டாரே மாயான பேச்சி அம்மா புலிப்பிள்ளைய புடுங்குவா புலிப்பிள்ளைய புடுக்காளே பிணத்துக்கு முன்னால் இடத்தை சுத்தி வலத்தை சுத்தி இடது காலம் மண்டி ஓட்டு வலது காலத்துக்கு வச்சு அல்லையத்தால் ஊட்ட மதம் இழுப்பாரா இழுப்பாரா மூர்க்கம் உள்ள சுடல ஐயா மூட்டத்தை இழப்பாரா அவரோ காமாட்டில் நின்று கொண்டு தலமாட்ட
காட்டில் நின்று கொண்டு காமாட்ட புடுங்குதாரே மண்ட ஓட்ட புடுங்குதாரே மாவு போல திம்பாரோ மணி கூடல உருவுதார மாயாண்டி சுடல ஐயா மாலையா போடுவாரா ஈரகுலதாமரக எடுத்து அப்பம் போடுவாரா அடிவயற்று எலும்பு எல்லாம் அல்வா போல திம்பாரா இடுப்பெலும்ப எடுப்பாரா இனிப்பி ஜவா திம்பாரா தொடையெலும்ப எடுப்பாரா தோசை போல திங்கார சுடலம் முட்டுக்கால முறிக்காரோ முறுக்கு போல திங்கார கரண்ட கால ஒடிப்பாரா கரும்பு போல திங்கார காலெலும்பு கக்கத்தில கையெலும்பு வாயாதில பிச்சு பிச்சு திங்கார பேய்களுக்கு வீசுவாரா மிச்சம் உள்ள பிணங்கள் எல்லாம் மேலெடுத்து போடுவாரா தோளாதில சிலந்து வீணும் தொங்கு மாலை போடுவாரா கையதில சிலது வீணும் கட்டியா எடுப்பாரா சுடலையா மிச்சம் உள்ள பிணங்கள் எல்லாம் மிச்சம் உள்ள அவர் பொட்டணமா கட்டுவாரோ சுடல பொட்டணமா வாயெல்லாம் தின்றவினா வயிறெல்லாம் உன்வடிய கிழந்திங்க கோலத்துல இருக்காரு சுடல கையிலே எடுத்த வினம் கடவாயெல்லாம் உன்வடிய கடவாயெல்லாம் உன்வடியது உள்ள பிணங்களை பொட்டணமாகவே கட்டி நாமல் மகிமைய அம்மா பார்வதி அறிய வேணும் என்று நாடறியனும் புதுமறியனும் என்று என் ஆண்டவனாகிய இந்த தட்டாங்குளம் கோட்டை மாடசாமி வாசல்லே கொலுவிருக்கும் முன்னோடி தெய்வம் அமர்ந்திருக்கும் என் மாயாண்டி சுடலை ஈசன் மறுபடியும் மதலையாக வடிவத்தை கொண்டு மாணிக்க தொட்டுல ஆமா பிணத்தை தலைக்கு வச்சு ஐயா படுத்திருக்காரு ஆண்டவன் சுடலையா தலைக்கு தலைவாணியா வச்சு அப்ப அமைதியா படுத்திருந்தா அம்மா பார்வதி நம்மளை பார்க்க மாட்டாள் அல்லவா பார்க்க மாட்டாளா என்ற ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை ஆமோ வயிறு வசித்த நல்ல குழந்தை போல வாழ்ந்திருந்து அழுவாரே அவரோ குடல் துடித்த குழந்தை போல கூவானல்ல கூவா என்று குரலோச போடுவாரா சுடல மாயாண்டி குரலோச போடும் போது சக்தி உமா பார்வதியா நம்ம மகன் அழுதான் என்று ஓடோடி வாராளே தொட்டில் எட்டி பாப்பாளா பிள்ளையை தான் பார்க்கும் போது பிள்ளைக்கு மேலே எல்லோ பிணவாட அடிக்குதையா மதலைக்கு மேலே எல்லோ மேலே எல்லோ மாமுஷம் மணகுதையா அடிக்குதையா ஐயா செண்பகப்பு மேனி எல்லாம் செத்தவனம் அடிக்குதையா மாண்டவனம் அடிக்க கண்டு அந்த மாயந்தங்க பார்வதியா ஐயையோ என்ன செய்வேன் மல்லிகப்பு மேனி எல்லாம் இன்னைக்கு மாமிஷம் மணப்பதென்ன
செண்பகப்பு மேனியெல்லாம் செத்தவன மணப்பதன்ன அங்கம் பதறுதாளே ஆவிதனலாகுதாளே கை பதறி கால் பதறி பகவான் பக்கம் ஓடி வந்து ஆண்டவா பகவானே சிவசிவா சிவசிவா பிள்ளை வரம் கேட்டேன் எனக்கு பெணந்தினிய கொடுத்து விட்டீர்கள் இறைவா. ஆண்டவா இறைவா மதலை வரம் கேட்டேன் மாமிஷம் திண்ணிய தந்து விட்டீர்களே. ஒரு பிணந்தீங்க மாமிசத்தை கலந்த பிள்ளைய கொடுத்துட்டா. கைலாசம் எங்கு பார்த்தாலும் கறி மாமிசமாகவே மணக்கு கறிவாடையா மாமிசமா மணக்கு. இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் இறைவா. ஆண்டவா இறைவா. ஏ பார்வதி என்ன குழந்தை வரம் கொடுக்கும் போது நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? என்னை சொன்ன உனக்கு மூணாவது பிள்ளை உனக்கு உதவ மாட்டான் எனக்கு உதவ மாட்டான் கட்டுக்கு அடங்க மாட்டான் கையில இருக்க மாட்டான் கடவுளை மதிக்க மாட்டாமனு சொன்னேன். நீ கேட்க மாட்டியா? மாயானம் போவாம் ஆண்டவனத்தை திம்பாமனு சொன்ன என் பேச்ச நீ கேட்டியா? கேட்கலியா? அவன் முழியே சரியில்லையே. என்ன செய்ய போறானோ? நான் பூலோகம் போக சொன்னா அவன் என்னெல்லாம் கேட்கிறானோ எனக்கு தெரியலையே பார்வதி. ஆண்டவன் மாயாண்டி சுடலை அழைத்தார். ஐயா என் மகனே மாயாண்டி, என் மகனே மாயாண்டி, என்னுடைய வார்த்தைகளோ கைலாசம் தன்னாதில கரி மாமுசமோ கலந்ததாலே மகனே இங்க இடமும் இல்ல மாணிக்க கையில எப்பா ஏ சுடல கைலாசத்துல நீ கரி மாமுசம் கலந்ததினால மாணிக்க கையில உனக்கு கையில இடம் இல்லை அப்பா. என் மகனே மாயா பூலோகம் போக லோகம் தன்னாதிலே மாயான கரைகள் உண்டு, மானிடர்கள் ரொம்ப உண்டு. வேணுமுங்க பெணங்கள் எல்லாம் வேணுமுங்க பெணங்கள் விருப்பமோடு சாப்பிடலாம். விருப்பமோடு சாப்பிடலாம். அப்பா நீ பூலோகம் போனா மாயான கரை உண்டு மாண்ட பிணங்களை நீ சாப்பிடலாம். ஏ சுடலையா. அப்ப பார்த்தார் மாயாண்டி சுடலை. என்னையா உங்க இஷ்டத்திற்கு என்னை விரைவு செய்வது அப்புறம் வேண்டாம்னா என்ன அர்த்தம்? நான் என்ன செய்ய? நான் இப்படியே பூலோகம் போனா என்னை யார் மதிப்பார்கள்? யாரு கும்பிடுவா? அதனாலே அப்பா பகவானே நான் பூலோகம் போகணுமானா போனமுன்னு சொன்னா இந்த கைலாசத்துல எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும். எனக்கு ஊட்டு கொடை எப்படி வேணும் தெரியுமா? எப்படி வேணும்? ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவா பகவானே பகவானே மக மாயாண்டிக்கு இந்த மாணிக்க கைலாசத்தில் எப்பம் முப்பிடம் போடணுமே என் தாயான பேச்சுக்குத்தான் சுடலை முண்டனுக்கு முப்பிடம் போட்டல்லவோ எனக்கு எட்டாத பீடம் வேணும். ஏணி வைத்து மாலை சாத்தி 6 காலம் பீடம் வேணும். ஏ ஆண்டவா பகவானே எனக்கு அர்த்த சாம ஊட்டு வேணும். 7 காலம் பீடம் வேணும். பீடம் வேணும். யமசாம ஓட்டு வேணும். அப்பா அத்தனைக்கும் மேலாக 8 நாள் நோம்பு இருந்து
ஏத்துன கும்பம் அதும் இறக்காம ஏ அப்பா பகவானே ஆண்டவா இறைவா நாம் பூலோகம் போகணுமானா பண்ணு சொன்னா மாணிக்க கையிலே மண் குலைத்து பீடம் போட்டு மண்ணை குலைச்சு பீடம் போட்டு எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி ஆமா ஆமையா 6 காலம் பீடம் எனக்கு அர்த்தசாம விட்டு அத்தஜாம 7 காலம் பீடம் எனக்கு ஆமாசாம விட்டு வேணும் எல குலுங்கா சாமத்துல எனக்கு வியாழக்கிழமை எனக்கு குடி இழைக்கணும் ஆமாப்பா வெள்ளிக்கிழமை வீட்டு குடை கொடுக்கணும் ஆமா ஆமையா எனக்கு வில்லு வேணும் மேளை வேணும் கொட்டு வேணும் முரசு வேணும் தார எனக்கு பொங்கி பொரிச்சு படப்பாருக்கு போடணும் வில்லு மேளம் கொட்டு முரசு தார தப்பட்டை கொம்பு வாத்திய சங்கு முழக்கத்தோடு எனக்கு சாம பூசை நடக்கணும் சிறந்த சாம விட்டு எனக்கு கொடுக்கணும் எனக்கு வில் அடிக்கணுமானா என் தாய் மாமன் கோவால கண்ணன் தான் வந்து எனக்கு வில் அடிக்கணும் அப்பதான் நான் மயானம் போவேன் வெள்ளிக்கிழமை மத்தியானம் மதிய குடைக்கு அவன் அமையா கோமரத்தார்னு எனக்கு ஒரு ஆள் வரணும் வரணுமா அதனாலே அப்பா நீங்களே எனக்கு சுடலையா ஆடி வரணும் ஆண்டவன் தான் சுடலே ஆடுத போறாரு எங்க அம்மா பார்வதி எனக்கு பேச்சியா ஆடணும் பேச்சியா ஆடணும் தெய்வ கனியானை பிறவி செய்யணும் அவன் ஆமண்ணா கனியான் கைவிட்டு 21 சொட்டு ரத்தமும் பழமும் எனக்கு வேணும் இணையனமா கொடுக்கணும் 7 பரணி கட்டணும் மத்தியானம் மதிய குடைக்கு இத மாதிரி பரணு கட்டி 7 பரனுக்கு எனக்கு 7 பலிகள் வேணும் அப்பா ஏ சுடல உனக்கு என்னப்பா பலி வேணும் அப்பா சூலாடு ஒரு பரணி சுடலையான மாயாண்டிக்கு பண்ணி ஒரு பரணி பாலாடு ஒரு பரணி பாலு பண்ணி ஒரு பரணி செங்கிடா ஒரு பரணி சேவல் கோழி ஒரு பரணி 7வது பரணதில 7வது எனக்கு எருமைக்கிடா 7வது பரணதில எருமைக்கிட பலிகள் வேணும் எனக்கு மாலை கருக்களில மயிருண்ட வேளையில அந்தி கருக்களில அரச்சாம வேளையில மோந்தி நல்ல கருக்களில முதச்சாமோ அப்பா என்னைய அலங்காரம் செய்ய வேண்டும் அப்பா இது மாதிரி பட்டு கச்சை பவள கச்சையோடு எனக்கு அலங்காரம் செஞ்சு எல்லாம் கச்சை வரைஞ்சு கட்டணும் அலங்காரம் செய்து எனக்கு ஆசார படப்பு தலவாழை இலையிலே குலவாளை நிறுத்தணும் குலவாளை நிறுத்தி கொண்டு குலவாளை வைத்து எனக்கு ஆசார படப்பு சைவமா இருக்கணும் சாமாதி சாமத்துல சாமன் அடு சாமம் போல சரிசாம நேரத்தில சாம வேளையில இலைகூலுங்க சாமத்தில ஒரு கோட்டை அரிசி பொங்கி எனக்கு ஒரு படப்பா போடணுமே ஒரே படப்பு முழு படப்பா அதுல முட்டை இப்படியெல்லாம் முட்டை அப்படியா அதுதான் வேணுமா பொட்டை கோழி கறி சமைத்து பொடியரிசி சோறு பொங்கி முட்டை கோழி கறி சமைத்து பொடியரிசி சோறு பொங்கி கன்னி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 அப்பா என் தம்பி இருக்கானே முண்டை சுடல இருக்காருலாம் எனக்கு ஒரு கோட்டை அரிசி சாதம் ஒரு படப்பு ஒரு நேரத்துக்கு பெரும்படப்பா போடணும் எல்லாம் முழு படப்பா ஏத்தி பொங்கி பொரிச்சு ஆமா எனக்கு படப்பு ஏத்தி என் தம்பி முண்டனுக்கு தனியா முனியா அப்படி அரிசி பொங்கணும் முனியா அப்படி அரிசி பொங்கணும் அப்ப முனியா அப்படி அரிசி பொங்கி முட்டைக்கோழி குழம்பு வைத்து கோல கருவாடு குழம்புடனே எல்லாத்துக்கு மேல முக்கியமா எனக்கு ஒண்ணு மறந்துடப்படாது என்னப்பா வேணும் சுடல சுடல எல்லாத்தையும் வைக்க சொல்ல சட்டதான் வச்சிருவான் அடுத்தாப்புல கேக்க உனக்கு என்ன வேணும் சொல்லு எனக்கு குவில சாராயோ சாராயோ குடுவையில
தென்னங்கல்லு தென்னங்கல்லோ இறகு குப்பையில சாராயோ போர் 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 குப்பையில சாராயம் எனக்கு குடுவையில தென்னங்கல்லு வேணும். உனக்கு கல் வேணுமா கல்லு அதுக்கு என்ன வச்சுட்டா போச்சு ஆ பெரிய கல் வேணுமா ஆமா குப்பியில சாராயம் வேணும் குடுவையில தெள்ளங்கல் வேணும் தெள்ளங்கல் அப்படியா அத்தனையும் தந்தாலே அப்பா நான் பூலோகம் போவேன். போவன அப்ப ஆண்டவன் பார்த்தாரு எதை கேட்டாலும் கொடுத்துடணும். கொடுத்துருவோமே இவனை பூலோகம் அனுப்ப வேண்டும் என்று பூலோகம் போச்சல ஆதி வெள்ளி கையில கையில ஆதி வெள்ளி கைலாசத்தில் கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமான் சிவபெருமா நாள் பார்த்து தென்னங்குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஆதி கைலாசம் தன்னாதிலே தன்னாதிலே நாளான நாளையில நாளை நல்ல வெள்ளிக்கிழமையில மண்குலைத்து பீடம் போட்டு சுடலை என்று ஒரு வீடம் ஆண்டவன் மாயாண்டி கேட்டதை போல அமையா மாணிக்க கையில மண்குலைத்து பீடம் போட்டு பேச்சு என்று ஒரு வீடம் சுடலை என்று ஒரு வீடம் முண்டன் என்று ஒரு வீடம் எட்டாத வீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி எட்டோட 8 நாளா எத்தனை கும்பம் அதை இறக்காமல் காப்பு கட்டி நோம்பிருந்து காப்பு கட்டி கடவுளான பகவான் போடு போடு ஏ கடவுளே பகவான 8ஆம் நாளையிலே வைகுண்டத்திலே என் பெருமாளாகிய கண்ணனுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். ஆமா மாப்பிள என்ன மாணிக்க கைலாசத்துல என் மகனாகிய மாயாண்டி சுடலைக்கு மாயாண்டி முண்டை சுடலைக்கு ஊட்டு கூட நடக்கு. ஆமா ஆமா நீங்க வந்து வில்லு அடிச்சாதான் என் பிள்ளை பூலோகம் போகுங்க. இல்லாட்டா போக மாட்டோம்னு சொல்றாரு. அப்படி நீங்க வந்து வில்லு அடிக்கணும். ஆமா அப்படி வில்லு அடிக்க நான் வரணுமானா சொன்னா உமது மகன் மாயானம் போய் மாண்டபனம் தின்னவே சுடுகாடு போன பிள்ளை நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அது பிடிக்காது ஐயா. ஆகையினாலே ஆமா நான் வந்து வில் அடிக்கணுமானா நான் வந்து உங்களுக்கு வில் அடிக்கணும்னா ஆதி கைலாசத்துல எனக்கு தனியா ஒரு பச்சை பீடம் போட்டு ஒரு முன்னால ஒரு பீடத்தை போட்டு பச்சை சாத்தி பச்சை படப்பு ஏத்தி ஆமா பச்சை மாளுக்கு கருக்கல் பூசை குடிகளப்பு அன்னைக்கு முதல் பூசை நடக்கணும். ஆமா கருகருன்னு மசங்க நடத்தல கருக்கல் பூசை அப்படி நடந்தா தான் நான் வந்து வில் அடிப்பேன். ஆமா அப்படியே ஆகட்டும் என்று மாணிக்க கையில மாயவனுக்கு ஒரு பச்சை பீடம் போட்டு பச்சை சாத்தி பச்சை படப்பு ஏத்தினார்கள். முழு படப்பு பாலு பழத்தோட வச்சு கருக்கல் பூசை மேளதாளங்கள் எல்லாம் அடித்து ஆமா குடியழைப்பு சிறப்பாக நடத்தினார். சிறப்பா நடந்து கருக்கல் பூசை மாயவன் என் பெருமாள் பார்த்தார். பச்சை படப்பு ஏத்தி பச்சை மாளுக்கு நீ பச்சை படப்பு போட்டு ஆமா பூசை செய்ததுனால பூஜை செஞ்சதுனால அப்பா மருமகனே மாயாண்டி உனக்கு நான் பச்சாத்தி மாடம்னு ஒரு பேரு தரவினார். அப்ப சுடலையே வருதான் பச்சாத்தி மாடம் வருதானா? அப்படி பச்சாத்தி மாடன் என்று பேர் கொடுத்து இந்த பூசைகளை எல்லாம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூட்ட நாட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவன் மாயாண்டி சுடலை பார்த்தார். மாமா வில்லடிக்க தானே வந்தாரு. ஆமா வேடிக்கை பார்த்துக்கிட்டுலாம் நிக்காரு. ஏன் ஓரமா ஒதுங்கி நிக்காரு என்று ஆண்டவன் சுடலை மாயாண்டி மண்பீடத்தில் இருந்தவர் மண்பீடத்தில் இருந்த தெய்வம் மண்டையம் உருட்டுதையா மாயவர அழைக்காரே கல்சிலையில் இருந்தவர் கலகலனை சிரிக்க கைதட்டி அழைக்காரே அந்த கண்ணனான
போர் போர். ஓ மாமா, என்ன என்ன எதுக்கு வந்தியாரு? எங்க வந்தியாரு? கோயில் கூட பார்க்க வந்திருக்காரா? வில்ல அடிக்கணும்னா வில்ல அடிக்கணும்ல. ஏன் அப்படி ஓரமா நிக்காரு? அப்ப என் பெருமாள் ஆகிய நவநீத கண்ணன் பார்த்தார். என்னன்னா மருமக பிள்ளைக்கு வில் அடிக்கணுமானா நம்ம கையில வில்லு தவிர வேற ஒண்ணும் கிடையாது. வேற எதுவும் கிடையாது நம்மட்டா. அதனால 9 நவக்கிரகத்தை வரவழைத்தார்கள். ஆமா ஆமா ஐயா. 9 நவக்கிரகத்தை 9 மணி ஆக்கி இது மாதிரி பெரிய மணி கட்டி போட்டு ஆதிசேடனை வடமாக பிடித்தார். ஆமா ஆமையா. ஹரிராமர் பானத்தை வில் வளைத்து வில்லெல்லாம் வளைத்து மருமக பிள்ளைக்காக மாயவனே புலவராக வில் படித்தாரா. என் பெருமாள் தான் புலவரை படிச்சிருக்காரு. வடிவேலன் வலம்பாட ஆதி மூலம் குடமடிக்க நாரதர் உடுக்கடிக்க தும்பிகிருதர் தாளம் போட தாளம் போட தாளம் போட. வியாழக்கிழமை கைலாசத்திலே குடியளப்பு சிறப்பாக நடந்தது. அந்த சிறந்த கூட நடக்குங்க. வெள்ளிக்கிழமை மதிய கொடைக்கு ஆண்டவன் சுடலையாகவும் சுடலையாகையும் பார்வதி பேச்சியாக ஆடி வருகின்றார்கள். ஆமோ. இருவேர்கள் காலையும் ஒரு சிலம்பு அணிந்திருந்தார். ஆமா சிலம்பு அணிந்து அது ஒன்றோடு ஒன்று தெரித்து விழுந்து தலையில் மணி மகடத்தோடு தெய்வ கனியான் வந்து பிறந்தார். இப்ப தெய்வ கனியாங்கள் தெய்வ நல்ல கனியானோ கைலாசம் தன்னாதிலே கடவுள் மகை மாயாண்டிக்கு கைவெட்டி கொடுப்பதற்கு என்னை தைத்தி தலைமொழிகி ஈரத்தொயில் மாத்தி எல்லோ மாற ஒரளதில இருந்து கொண்டு தெய்வ நல்ல கனியான் சிறு சொலவ முன்னால் வைத்து நிறநாளி நிறமறக்க தெச்சனை தேங்காவளம் தீபதூபம் ஏற்றி வைத்து தெய்வ நல்ல கனியானோ சுடலையை மனதில் எண்ணி தேங்காய் உருட்டுவாரா சிவனார நினைப்பாரா முழங்கைய கிருவாரா ஒரு சொட்டு இரத்தமாதை நெத்தி பொட்டா வைப்பாரா 2 சொட்டு இரத்தமாதை இருபுறமும் போடுவாரா 3 சொட்டு இரத்தமாத மும்மூர்த்திக்கு 4 சொட்டு இரத்தமாத 4 திசைக்கும் வீசுவாரா 5 சொட்டு இரத்தமாத 21 இலையதில இரத்தமும் பழமுமாக இரத்தமும் பழமுமாக கனியானும் கொடுப்பாரா கொடுப்பாரா கனியாரோ. அவருக்கு மாலை கருகளில மயிருண்ட வேளையில அந்தி கருகளில அரைச்சாம வேளையிலே மக்கள் எல்லாம் அலங்காரம் செய்து மாலை போட்டு மாலையெல்லாம் போட்டு சுடலைக்கு தலவாழை இலையிலே குலவாழை எடுத்து வைத்தார்கள். ஆமா அலங்கார தீப ஆராதனை சிறப்பாக 10:30 மணிக்கு முடிஞ்சு போச்சு. இப்ப அலங்காரத்தோட சிறப்பா சுடலைக்கு முடிஞ்சிச்சு. சாமன் அடிச்சாமோ சதி சாம நேரம் ஏமசாம வேளையிலே குலுங்கா சாமத்திலே என்னன்னா மாயாண்டிக்கு பொங்கி பொறிச்சு படப்பு போடணும்னு சொன்னார் இல்லையா? சொன்னார்ல சுடலையா. அந்த தயார் அங்க ரெடி ஆகிட்டு இருக்கு பத்தியாளா. படப்பெல்லாம் சச்சாதிலாம் தயாராக இருக்கின்றது. கோழி கறி சமைத்தார் பொடியரிசி சோறு பொங்கி கோழி கறி சமைத்து புளியரிசி சாதம் பொங்கி கண்ணி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சோறு பொங்கி எங்க ஆண்டவன் மாயாண்டிக்கு அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 அப்பளம் கீரை வகை நெய்யோட எல்லாத்தையும் சேர்த்து போட்டு முண்டனுக்கு 3 அப்படி அரிசி பொங்கி குளக்கருவாடு குழம்பு குப்பி சாராயம் குடும்ப தென்னங்கள் தயாரா இருக்கு. எல்லாம் தயாரெல்லாம் கெட்டி வச்சிருக்காங்க.
படப்பு போடணுமானா மாயாண்டி சுடலைய 11:30 மணிக்கு காட்டுக்கு கண்டிப்பா அனுப்பணும். அவருக்கு படுவச்சி நாள் பார்த்து மயானம் 11:30 மணிக்கு அனுப்புனாதான் 12 மணிக்குள்ள பொங்கி புரிச்சு படப்பு போட்டு ஆமா சாம பூஜையை நடத்தலாம். அவருக்கு பிணை வந்துகிட்டு இருக்கலாம் மயானத்துல. அப்படி ஆண்டவனாகிய மாயாண்டிய மாயானம் அனுப்பணுமானா மயானம் போச்சலணும்னா வில்லு முகம் பார்த்து தான் ஐயா வேட்டைக்கு போகணும். மாயாண்டி சுடலை போவார் வேட்டைக்கு. ஆகையினால ஆண்டவன் சுடலை மாயாண்டியை கைலாசத்திலே அலங்கரித்தார்கள். ஆமோ மணி 11:30 மணி ஆக போகுது. பட்டுக்கச்சையோடு ஐயாவுக்கு அலங்காரம் செய்து அனுப்புவதற்கு நேரம் சரியா வரும். நேரமும் காலமும் அருந்து சாமி. ஆதி கைலாசத்திலே ஈசன் மகனாகிய மாயாண்டி சுடலை கச்ச நல்ல வரைஞ்சு கட்டிய கருத்த கச்ச சுகட்டு பட்டு கச்ச பவள கச்சா உட்டு கச்ச சல்லடமா சுடலைக்குத்தான் உச்சியில குலா ஏ சுடல ஐயா அவருக்கு 5 மணி வல்லையமோ அழகுக்கு ஏத்த சல்லடமோ 7 மணி வல்லையமா இடுப்புக்கு ஏத்த சல்லடமா சல்லடமோ அவருக்கு குள்ளவா சுடலை மாயாண்டிக்கு தாமரக்கா மணி அழகா எங்க சுடலை செய்வோம். அவருக்கு முன்புறத்து சுங்கரிலா ஏ ஐயா சுடலை சுடலையோ மோகினியாளமோ பின்புறத்து சுங்கலில அவருக்கு பிரம்மதேவமோ வலதுபுற வருணனுட ஐயா இடதுபுற சுங்கலிலா ஏ சுடல ஐயா ராமனுடைய ஆச்சரமா அந்த சுடலைக்கு தான் அவருக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு கலம்பு சல்லடமோ தூக்கி வைக்கும் கால்களுக்கு சீப்பூ சல்லடமோ பின்னி வைக்கும் கால்களுக்கு சீப்பூ போன தெய்வம் சுடலை மாயாண்டி ஆண்ட பிணங்களோ சின்ன தெய்வம் அப்படியே போன தெய்வம். ஏ சுடலை தெய்வம் வாடியாரோ ஐயா தில்லைவனம் போனவரு சித்தவனம் தின்றவரு மகள் மாயாண்டி உப்பியில சாராயம் துவையில தென்னங்களும் செஞ்சுடல மாயாண்டிக்கு ஆடுவாரம் பாடுவாரா ஆதாடு போடுவாரா ஆடுவாரா உல சத்தம் போடுவாரா கட்டையில பிணமிருந்து கருகி பிணவகுதப்பா கூட்டத்தில பிணமிருந்து மூன்று பிணவகுதையா சந்தேன கட்டையில சபை இருந்து வேகுதையா ஊசரங்கட்டையில பொல்லாத சுடலைக்கு இருந்து வேகுதையா வாட பிணவாட சந்தன மமன குதையா பிணவாட சவவாட பிச்சி பூவமன குதையா
அழுகின பனங்கள் எல்லாம் அரளி பூவாசம் ஐயா ஆண்ட பனங்கள் எல்லாம் மல்லிகை பூவாசம் ஐயா இறந்த பனங்கள் எல்லாம் திருவாச்சி வாசம் ஐயா மாயாண்டி சுடலையோடு திப்பையில பிறந்த பிள்ளை சீதைய வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்பசுவாமி முத்தி வீரம் பெற்ற மகன் வாராரே சின்ன தம்பி ஆடுவாரம் பாடுவாரா உடையால் பெற்ற பிள்ளை புகழான சின்ன தம்பி வேலை நல்ல வேலை ஐயா விளையாடு சமயம் ஐயா சாமநாடு சாமம் ஐயா சரி சாம நேரத்தில் ஆயாண்டி சுடலையோடு காவல்கார கருப்பசுவாமி வாராரே சின்ன தம்பி ஐயா சின்ன தம்பி வாடியாரு வேளாத வருதையா நேரம் ஆகுதையா மயானம் மாடத்தியா மாடனோடு மாடத்தியும் சத்திர காளியோடு சத்தியான ஐயா பேச்சு நட்ட பேச்சு மாடத்தியம்மா பேச்சியவா ஆடி வாரா பாடி வாரா ஆதாளு போட்டு வாரா மாயான பேச்சியோடு ஆறாளே மாடத்தியா காவல்கார கருப்பனோடு கோட்ட மாட வாசலில கோட்ட மாடத்தி அம்பிகையா எல்லோடு முரசோடு விளையாடி வருவாளா ஆடி வாரா பாடி வாரா ஆளாளி போட்டு வாரா அம்பிகைய மாடத்தியா ஓடி வாரா ஆடி வாரா மூல சத்தம் போடுவாளா ஆடி வரும் மாடத்திக்கு போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ மாடனோடு மாடத்தியா மகிமை பெற்ற பேச்சியம்மா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சியவா தாயான பேச்சியம்மா பிள்ளைய பிடுங்குவாளா மடியில் போட்டு அழகோ பாப்பா மாயான பேச்சியவா பேச்சு பெற்ற திருமகனா மாயாண்டி மாயாண்டி பேச்சு மகன் சுடல ஐயா அவத்தாளே பேச்சியவா குற்றால பார்வதியா பேச்சு பெற்ற திருமகனா பேரு பெற்ற மாயாண்டி மாயான மாடத்தியா பையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்பசுவாமி உச்சியில குல்லாவா உல்லாச கால்நடையா தலையில் ஒரு குல்லாவா ஆறாறு சின்ன தம்பி நாளைக்கு வருவாரு ஆடுவாரம் பாடுவாரா ஆடாளி ஓடுவாரா ஓடி வாரா ஆடி வாரா பொருடைய பெற்ற பிள்ளை புகழான சின்ன தம்பி பையில பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை கருப்பனோடு மாயான மாடத்தியா மாயாண்டி சுடலையோடு உள்ளோடு முரசோடு ஐயா விளையாடி வாராரே ஆடி வருவாரா கொட்டு மேல முழக்கத்தோடு கொலவ போட்டு வருவாரா ஈஸ்வரியே மாடத்தியா மாயாண்டி சுடலையோடு மாயான பேச்சியம்மா உளுடையால் பெற்ற பிள்ளை புல்லாத சின்ன தம்பி ஆடுவாரம் பாடுவாரா ஆதாளி போடுவாரா வேப்பிலங்குளம் மதியிலே வீரன் பெற்ற திருமகனா வாராரே சின்ன தம்பி ஆச்சி நாயும் பூச்சி நாயும் வெடித்து வருவாரா ஆடுவாரம் பாடுவாரா ஆதாளி போடுவாரா ஓடி வாரார் ஆடி வாரா உல சத்தம் போடுவாரா வேட்டையில் கட்டிக்காரு வீரன் பெற்ற சின்ன தம்பி ஆளில அழகனையா அழகிலையும் மன்மதந்தா வாராரே சின்ன தம்பி ஆயான பேச்சியம்மா பேச்சு நட்ட பேச்சு
காட்டுவன பேச்சியோடு கோட்டை மாட வாசலில மாடனோடு மாடத்தியா மாயாண்டி சுடல ஐயா தாயும் மகனுமாக ஆடுதார பாடுதாரு ஆளாளி போடுவாரா ஓடி வாரார் அடி வாரா ஊழ சத்தம் போடுவாரா 5 மணி வல்லையம்மா அழகு ஒரு சொல்லடமா 7 மணி வல்லையம்மா ஆடி வரும் சின்ன தம்பி இடுப்புக்கு ஒரு சொல்லடமா மாயாண்டி சுடல ஐயா ஆடுவாரு பாடுவாரு ஆதாளி போடுவாரு போடுவாரா ஆடுவாரா ஊழ சத்தம் போடுவாரா கைலாசம் தன்னாதில விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா மண்ட ஓட்ட புடுங்குவாரா மாவு போல தும்பாரா மணிக்கொடல உருவாரா ஆலையாக போடுவாரா ஈர கொலதா மரகா எடுத்து ஏப்பம் போடுவாரா அடிவ ஏற்றி எலும்பு எல்லாம் தும்பாரா விளையாடும் சமயமாச்சு ஆள்மீகர் வனமாதியிலே வந்துதித்த தெய்வம் ஐயா வாராரே கருப்பசாமி மாயாண்டி சுடலையோடு மகிமை பெற்ற சின்ன தம்பி சொல்லாத மாடத்தியா தாயும் மகனுமாக உள்ளோடு முரசோடு விளையாடி வருவாரா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா மாயானம் போவாரா மாண்டவனம் தும்பாரா பிள்ளை வனம் போவாரா செஞ்சுடல மாயாண்டி சித்தவனம் தும்பாரா இடுகாடு போவாரா இறந்தவனம் தும்பாரா உனக்கு கட்டையில பணமிருந்து அருகி பணம் உனக்கு ஐயா உனக்கு மூட்டத்தில பணமிருந்து சுடல ஐயா மூன்று பணம் உனக்கு சுடல ஐயா உனக்கு சமவாட பிணவாட சுடல ஐயா சந்தனமா மனக்குலையோ சுடலைக்குத்தா வனமதியிலே வந்துதித்த கர்ப்பசுவாமி பையில பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை கருப்பனோடு வாராரு சுடல ஐயா கைலாசம் தன்னாதிலே மாணிக்க கைலையில பகவானுடைய இடமாதியில கால் வைக்க மாட்டுக்கோ சொடல ஐயா சொடல தெய்வம் ஆடுவாரம் பாடுவாரா ஆதாளி போடுவாரா ஆடுவாரா சத்தம் போடுவாரா ஆயானந்த நாளிலே ஆண்டவன பகுதையா மண்ட ஓட்ட புடுங்குவாரு ஆவு போல தும்பாரு மணிக்கொடல உருவாரா ஆலையாக போடுவாரா ஈர கொலத மரக்கா எடுத்து ஏப்பம் போடுவாரா ஏற்றி எலும்பு எல்லாம் போல தும்பாரா எலும்பு எடுப்பாரா போல தும்பாரா முட்டு காலமரிப்பாரா போல தும்பாரா வேலை நல்ல வேலையாச்சு சுடலாய்யா மகன் சுடல விளையாடு சமயமாச்சு விளையாடு சமயமாச்சு தெய்வம் அங்க இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசாமி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசாமி
கச்சை நல்லா வரைஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு நீ கச்சை நல்லா வரைஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு தட்டி நல்லா வரைஞ்சு கட்டி தாமரக்கா சுங்கலிட்டு பார்க்க சுடலை பார்த்தா பாயமா இருக்குது சுடலை மாடம் பக்கம் வந்தா புல்ல இருக்குது பார்த்தா பாயமா இருக்கு சுடலை மாடம் பக்கம் வந்தா புல்ல இருக்குது வேலை நல்ல வேலையம்மா விளையாடும் சமயமம்மா மாயான பேச்சியவா பேயோடு பேயாக விளையாட்டம் போட்டு வாரா பாடுவாளாம் ஆதாளி போடுவாளாம் மாயானம் காத்தவளே மாயான பேச்சியவா பேச்சு நட்ட பேச்சு காட்டுவான பேச்சியவா பிள்ளைய பிடுங்குவாளே போட்டு அழகு பாப்பா மாயான பேச்சியவா ஆடி வாரா பாடி வாரா ஆளாளி போட்டு வாரா ஓடுவாளா ஆடுவாளா சத்தம் போடுவாளா அப்போல் சடையழகி ராமன் தங்கையவா ஆறாளை பேச்சியம்மா இல்லோடு முரசோடு ஆடி வருவாளா கொட்டு மேல முழக்கத்தோடு போட்டு வருவாளே வீரப்பெல்லாம் விரிசடையா சாமி போ சொல்லுதியால படிக்க சொல்லுதியாலான்னு தெரியல எப்படின்னா என்னன்னு தெரியலையே ஆடுவான் பாடுவாளா ஆளாளி போடுவாளா கையா பேச்சியம்மா வீரப்பெல்லாம் விரிசடையா தாடுந்தலை முடியா வர பயம் குறப்பெல்லாம் பேச்சுக்கு தான் படிக்க ஆத்தா பேச்சு சும்மா நாள் வந்து ஆடிட்டாது போதாயி சும்மா சாமி பாதாயி வந்து ஆடு சும்மா ஆடு வந்தா தானே ஆட முடியும் சாமி வரலன்னு கவலைப்படுதுல ஆடுவாளாம் பாடுவாளா ஆளாளி போடுவாளா ஓடி வரா ஆடி வரா சத்தம் போடுவாளா மாயான பேச்சியம்மா மாயானம் காத்தவளே மாயாண்டி வளர்த்தவளே சுடுகாடு காத்தவளே சுடலைய வளர்த்தவளே ஓடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணி குலவ மாயான பேச்சியவா போய் சடைக்காரி அங்கார ரூபக்காரி ஓடியா வருதம்மா நேரம் ஆகுதம்மா சமயம் வருதம்மா சரி சாம ஆகுதம்மா ஆயான பேச்சியவா ஆடுவாளாம் பாடுவாளா ஆளாளி போட்டு வாரா ஓடி வரா ஆடி வரா சத்தம் போடுவாளா சடைக்காரி ராமன் தங்கையவா அழகியவா வாழன் தங்கையவா அழகியவா தங்கையவா பாடி வாரா மாப்பிள்ள மஞ்ச பிள்ளை அதோல கருவலைகள் தாயான பேசிக்கிட்டான் சில பிள்ளை கையில் எடுப்பா சேர்த்த முத்தம் கொடுப்பாளா பிள்ளை கையில் எடுப்பா சொல்லி வரம் கொடுப்பாளா தாயான பேச்சியவா வந்துட்டா மஞ்சேன முகமழகி மாயனோட தங்கையவா ஆடுவாளம் பாடுவாரா ஆளாளி போடுவாளா அம்பிகையா பேச்சியம்மா மஞ்சேன முகமழகி மாயனோட தங்கையவா வீரப்பெல்லாம் விரிசடையா தாடும் தலை முடியா கோர வயம் கோரப்பெல்லாம் கோர முக கண்ணழகா தாயான பேச்சியோடு ஆறாளே மாடத்தி அம்மா ஆடி வாரா பாடி வாரா ஆளாளி போட்டு வாரா எனக்கு 5 சடை கொஞ்சி வர அழகு சடை மின்னி வர மாடத்தியா பேச்சி அம்மா சடை கொள்ளுங்க முடி கொள்ளுங்க வடக்கை விழுந்த சடை கடலோ நீராட ஆறாளே பேச்சி அம்மா விழுந்த சடை கடலோ நீராட ஏழு பக்கம் விழுந்த சடை கடலோ நீராட சரிய பேச்சி அம்மா தாயம் ஆடத்து சீல விழுந்த சடை கமலா நீராட போல முடிய
வேப்பையிலாங்குளம் மதியில விளையாட பிறந்த தெய்வம் ஆறாறு சின்ன தம்பி பாடுவாரம் சின்ன தம்பி ஆதாளி போடுவாரா சொல்லாத சின்ன தம்பி ஆச்சினாயும் பூச்சினாயும் பிடித்து வாராரு வருவாரால் பெற்ற பிள்ளை வீரன் திருமகனா சொல்லாத சின்ன தம்பி தாயான பேச்சியோடு தாயான மாடத்தியா தாயும் மகனுமாக சின்ன தம்பி சாமி ஐயா பாடுவாரா ஆதாளி போடுவாரா கச்சை வரைஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு வெள்ள குதிரையில ஈச்சரு வகையில் எடுத்து ஓட்டைக்கு வராரு உள்ளூர் மலை அதில சிதையவா வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்பசுவாமி அயோத்தி காவல்காரா ஹரிராமன் திருமகனே வால்மிகர் வனத்தில வந்துதித்த தெய்வம் ஐயா யாராரே கருப்பசுவாமி முறுக்கு மீசம் முண்ட கண்ணா அதுக்கு ஏத்த புல்ல அழுவா நல்ல கொண்டை அழகே கோர்த்த முத்து பல்ல அழகே 5 மணி வல்லையம்மா அழகுக்கு ஒரு சல்லடமா யாராரே கருப்பசுவாமி 7 மணி வல்லையம்மா இடுப்புக்கு ஒரு சல்லடமா சல்லடமும் குல்லாவும் பறக்க மணி அழகா பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடமா உச்சியில குல்லாவா தாங்கு கச்ச சல்லடமா 5000 ரூபா வல்லையம்மா எடுத்து வைக்கும் கால்களுக்கு கிளம்பு செல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு உச்சிப்பு செல்லடமா பொல்லாத கருப்பசுவாமி பின்னி வைக்கும் கால்களுக்கு உச்சிப்பு செல்லடமா வேலை நல்ல வேலையாச்சு விளையாடும் சமயமாச்சு சாமநாடு சாமத்தில சதி சாம வேளையிலே யாம சாம நேரத்தில இலகுரங்க சாமத்திலே சீதாதேவி பெண்ணாவளும் வால்மிகர் வனமதியிலே சக்தியான சீதையவா அமர்ந்திருக்கும் நாளையிலே ஹரி ராமனோட கிருபையாலே 10வது மாதத்தில ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்த பெற்ற
பெற்றெடுத்த குழந்தையத்தான் பெருமையோடு தொட்டிலிட்டு எங்கைக்கு வாராளே குளித்து நீராட வானர குரங்கதுவும் அது குட்டிகளை அடி வயிற்றில் சுமந்து கொண்டு கொப்பு கொப்பு தாவுதையா பார்த்தாலே சீதையவா நாமளோட குழந்தையத்தான் பிள்ளை இல்லா குரங்குகளும் எடுத்து சென்று விடுமோ என்று ஆச்சிரமம் ஓடோடி ஹரிராமன் தேவியவா சீதையவா வார போது வால்மீகி ரிஷியவரும் தானத்தில் இருக்கும் போது சத்தம் அது போட்டமானா பூசை எதுகளையும் என்று வால்மீகிக்கு தெரியாம ஆண் குழந்தையானவர் அவ ஆச்சங்கரை கொண்டு வாரா பார்த்தாரே வால்மீகிரும் தொட்டிலே போட்டதொரு சீத குழந்தைய காணும் என்று எங்கும் பாப்பாராம் என்ன செய்வோம் எது செய்வோம் சீதையவா வந்தாளானா சாபமாத கொடுப்பாள் என்று துப்பையை புடுங்குவாராம் எதுவும் பிடிப்பாராம் காலு கையை தான் படைத்து கண்ணு மூக்கு செவி படைத்தார் உயிர் கொடுக்கும் வேளையில சீதையவா ஓடி வந்து வால்மீகி இடமாதியிலே உந்தனுட திருவையற்று எனக்கு பிறந்த பிள்ளை ஆண் குழந்தை ஆனவர் இன்னும் ஒரு குழந்தை அது ஏது என்று கேட்கும் போது விவரம் அத சொல்லுவாராம் வால்மீகிரும் ஆனந்தம் கொண்டல்லவோ பேர் கொடுக்க வேணும் என்று லவகுமாரா என்று சொல்லு விஜய லவகுமாரா ராமன் தான் கொடுக்க ஆதியில லவகுமாரே ஆதியில கர்ப்பசுவாமி அயோத்தி தன்னாதியிலே அதிராமர் ஆட்சியில தேவியான சீதையவா மன வந்த நாள் முதலா அதிபதியா 12 வருடமாக யாகமத வளர்ப்பாரா பஞ்சமத போக்குதற்கு விஸ்வமேத யாகமத ஹரிராமன் வளர்க்கும் போது இந்த நல்ல யாகத்தில உள்ள குதிரையது வந்து பிறந்திடுமா குதிரைய நெத்தியிலே தகுடடித்து பரதன் படைகளோடு சரஸ்வதி ஆச்சங்கர மருகுதைய படைகள் எல்லாம் சமய வேளையில லவகுமாரை ஆனவரும் ஹரிராமன் குதிரை என்று குதிரையை தன்படித்து கல்வாள மரமதியில ஒட்டு வர லவகுமாரர் அதை எறிந்த பரதனும் ஓடோடி வாராரு குதிரைய கேட்பாராம் லவகுமார இரு பேரும் யுத்தம் அதை செய்தல்லவோ சக்திவானம் தான் எடுத்து சீதை மேல போடுவாரா பரதன் படைகளோடு மயக்கமா படுத்திருக்க அதை எறிந்த அனுமந்த தானே தனனே தனே தன
கருப்பனுக்கு எனக்கு அவனுக்கு எல்லாம் அதோடு இந்த சிறப்பான நிலையிலே பாடும் நாமலுக்கு அன்பளிப்பை செய்து ஆதரித்த பின்னங்கோட்டை நகரத்தினிலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் சிவசுந்தரபாண்டிய வேந்தன் கோட்டைக்கு அதிபதியாகிய கோட்டை மாடசாமி திருவாலயத்திலே மாயாண்டி சுடலைக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள். ஆமா, ஆவணி 2வது வேலன் வெள்ளிக்கிழமை சிறப்பான கோயில் கூட. அப்படி பாசத்தோடு நான் தங்கை மாரியம்மனை ஆதரிக்க வேண்டும் என்று மாயாண்டி சுடலையுடைய ஆடு புறவரத்தாகி அன்பும் அன்பும் பாசத்திற்குரிய நமது அன்பு சகோதரர் அண்ணா சுப்பிரமணியன் அவர்கள் அன்பு திருக்கரத்தினாலே நாமளுக்கு 101 லட்சம் 1 கோடியாகவே வாரி வழங்கியுள்ளார்கள். பணம் கொடுத்து அவர்களுடைய வழி வழிவம்சங்கள் உற்றார் உறவினர்களோடு வாழ வேணும் வளர வேணும் ஆராட்டி சுடலையுட கிருபையால ஐயா கிருபையால மங்களமாவாழ வேணும் மங்களமாவாழ வேணும். தனுஷ்கா தனுஷ்கா அவர்களுடைய அன்பு திருக்கரத்தினாலே நாமளுக்கு 101 லட்சம் 1 கோடியாக வாரி வழங்கியுள்ளார்கள். அவர்கள் எந்த கோவில்களை அருகதவன்
எடு.